அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியோட செஞ்சு காட்ட போகிறேன். அந்த பயிற்சியோட பேர் விபரீத கரணி. குட் மார்னிங் எவ்ரிபடி. டுடே ஐ எம் கோயிங் டு டு a new exercise. The exercise name is விபரீத கரணி. ஓகே, நாங்கள் இப்போ பயிற்சிக்குள்ளே போவோம். சரியா? பயிற்சிக்குள்ளே போகிறது முன்னுக்கு எந்த நிலையில இருந்து போகணுன்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறோம். விபரீத கரணி செய்ய போகிறோம். சரியா? என்ன செய்யணும்? இவ்வாறு கால்களை நீட்டிக்கொள்ளணும். நீட்டி நேராக படுத்துக்கொள்ளணுமா? ஓகே, இப்படி படுத்துக்கொண்டு எல்லாராலையும் உடனே இது செய்ய முடியாது. இப்படி படுத்துக்கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னா கால்களை மேலே இப்படி தூக்கணும். இல்லாம தூக்கி அதுக்கு பிறகு நம்மளுடைய இந்த கைகள் இருக்குல்ல, அதை அந்த இடுப்பு பகுதியை தூக்கி சப்போர்ட் பண்ணி கொள்ளணுமா. இந்த ஆசனத்தின் பேர் தான் விபரீத கரணி. இதை ஒரு நாளைக்கு நீங்க 5 தொடக்கம் 30 வினாடி, அதாவது ஒரு அரை மணித்தியாலும் இப்படி செஞ்சு வர பழக்கத்துக்கு வந்துடும். ஆனா உடனே எடுத்த வாக்குல இதை செய்ய முடியாது. போகத்தான் வரும். பயிற்சியில இருக்கணும். கழுத்து பகுதிகளை அங்காளங்களை ஆட்டக்கூடாது. கால் வலிச்சா இந்த கால்கள் இப்படி மடக்கி இப்படி வச்சு கொள்ளலாம். பிறகு வலி போனதுக்கு பிறகு இந்த கால்களை இப்படி நிறுத்தி கொள்ளலாம். இவ்வாறு ஒரு 5 தொடக்கம் 30 நிமிஷம் இதை ஒவ்வொரு நாளும் செஞ்சு வர நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை வருமா. ஓகே, இப்போ நாங்கள் கீழே எப்படி வாருதுன்றதை பார்க்க போகிறோம். இப்படி கால்களை மடக்கி கைகளை கீழே கொடுத்து நேராக்கி இப்படி சமாந்தரத்தில் படுத்துக்கொள்ளணும். கால்களை கொஞ்சம் பிரித்து இப்படி கைகளை கொஞ்சம் பிரித்து வச்சுக்கொண்டு இப்படி படுத்துக்கொள்ளணும். இந்த நிலையில இருந்து ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு முழுவதும் வெளியே. இப்படி ஒரு ஆழமான மூச்சு ஒரு 3 தடவை எடுத்து விட்டுக் கொள்ளணும். பிறகு கழுத்தை இப்படி தூக்கி இடது வலது இடது வலது இடது வலது இப்படி 3 தடவை கழுத்தை தூக்கி அசைச்சு கொள்ளணும். பிறகு வலப்பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டு மேலே வலக்கு பக்கமாக இப்படி இன்னைக்கு நம்ம இருந்து கொள்ளலாம். இந்த ஆசனத்தின் பேர் தான் விபரீத கரணி. ஓகே, இந்த ஆசனம் எப்படி செய்யறன்ற ஒரு விளக்க முறை உங்களுக்கு தட்டினா, இடுப்பு பகுதிகளை தூக்குறதுன்றது ஆரம்ப காலநிலையில சரி வராது. அதனால அவ்வளோ சிக்கரின்னு வராது. அப்போ நாங்கள் சிவர் இந்த மாதிரி பகுதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டையில நான் இந்த ஆசனம் செய்யணுன்றதுக்காக செஞ்சிருக்கேன். வார பயிற்சிகளில் நான் இந்த சிவரில் இருந்து இந்த விபரீத எப்படி செய்யறதுன்றது நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லி தருவேன். இந்த ஆயத்த நிலைக்கு எப்படி போறதுன்ற விஷயத்தை சொல்லி தருவேன். ஓகே, இப்போ நாங்கள் இதனுடைய பலன்களை நாங்கள் கட்டாயம் இருக்க பார்ப்போம். ஓகே, இதனுடைய பலன்கள் என்னென்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆசனங்களுக்கெல்லாம் அரசன் சிரசாசனம்ன்றது ஒரு பழமொழி. மற்றது என்னன்னு சொல்லி சொன்னா, 2வது அரசின்றது சர்வாங்காசனம். அப்ப இந்த அரசனும் அரசியும் தரக்கூடிய ஒரு பலன் தான் இந்த சர்வாங்காசனம். அதாவது சர்வாங்காசனத்துல அந்த 2 பலன்கள், சிரசாசனத்துல நிக்கிற பலனும் சர்வாங்காசத்துல நிக்கிற பலனும் எங்களுக்கு இந்த விபரீத கரணியில முழுமையாக கிடைக்கப்படுகிறது. இது கொஞ்சம் ஆரம்ப நிலைகளை செய்ய கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளுடைய தைராய்ட்ஸ் நல்ல சிறப்பாக செயல்படும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், நுரையீரலுக்குரிய காத்துகள் மற்றது இதயம் இதுகளுக்குரிய எல்லா ஆற்றலும் சரியான விகிதமான முறையில பேசியிருந்தோம். நம்மளோட இடுப்பு பகுதிகள் தசைகள் பலப்பெறும். இடுப்பு வருத்தம் இருக்கிறார்களுக்கு இந்த இடுப்பு வருத்தம் நாளடைவுல இல்லாம போகும்.
இப்ப நாங்க குளிசையை குடிச்சு 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 வருத்தத்தை சோமாக்குறத விட குளிசையும் குடிக்கத்தான் போகணும், இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா நாங்க குளிசை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஆசனங்களை செஞ்சு, இந்த யோகாசனங்களை செஞ்சு எங்களுடைய உடல்நிலையில் இருக்க வருத்தங்கள்ற விகித தன்மைகளை நாங்க கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். நாளடைவுல ஒரு ஆசனங்களை செஞ்சு 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 வர 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 நம்மளுடைய வாழ்நாள் அப்படி கூட்டிக் கொண்டே போகலாம். எல்லாம் நம்ம குளிசையை நம்பியே வாழக்கூடாது. குளிசையாலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு குளிசையை அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டு எடுக்கத்தான் போகணும், இல்லைன்னு சொல்லல கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எடுத்து இந்த ஆசனங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நம்மளோட உடல்நிலைக்கு தேவையான சில சில ஆசனங்களை செஞ்சு நாங்கள் வாழ்க்கையில வளம் பெற வேண்டும். இந்த சர்வாங்க ஆசனம் மிக அப்படி ஒரு அற்புதமான ஆசனம். உடலுக்கு தேவையான அனைத்து இரத்த ஓட்டங்களும் சரி, எல்லாமே எல்லா பகுதிகளுக்கும் மிக மிக முக்கியமானது சர்க்கரை நோய், அதை விட நம்மளுடைய இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், மன அமைதியை தரும். ஓகே, நான் இன்றைக்கு இந்த உங்களுக்கு விபரீத நிலைமை ஆசனம் எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு சொல்லி காட்டினேன்னா செஞ்சுக்கும் காட்டியிருக்கிறேன். இன்னொரு ஆசனத்தோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க தார ஊக்கம் தான் என்னென்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால தயவு செய்து என்னுடைய சேனலை ஒருக்கா ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை தாங்க. நான் தொடர்ச்சியாக அடுத்த ஆசனத்தோடு உங்களுடன் விரைவுறுவது உங்கள் யோகா முகம். நன்றி.